ஓகே. இதில் நம்ம வந்து சோஷியல் மீடியா வெப்சைட் சாட்ஜிபியை நம்ம க்ரியேட் பண்ண சொல்லுவோம். சாட்ஜிபி எல்லா இடத்துலையும் எல்லாமே யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் சோஷியல் நான் எப்படி க்ரியேட் பண்ணுவோம் உங்களுக்கு சொல்லித்தரேன். மீடியா வெப்சைட் நானே இப்போ தான் புதுசாக ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். ஓகே, இதை ஸ்டாப் பண்ணிடும். இது நிறைய சஜஷன்ஸ் உள்ளது. ஸோ நம்ம வந்து அடுத்த என்ன கேட்கணும்னா ஃபஸ்ட் கிரியேட்டர். ஸோ இது வந்து நிறைய சஜஷன்ஸ் உள்ளோம். ஆனால் அதில் நம்ம வந்து நிறைய அதுக்கு நம்ம ஐடியாஸ் கொடுத்தாதான் அதுக்கு ஏற்றாப்புல அது நம்ம சஜஷன் சொல்லும். இங்கே எதுவும் எல்லாமே சொல்லாது. ஆக்சுவலாக இது ஒரு சாஃப்ட்வேர் தான். இதை நம்ம வேலை செய்ய வைக்கிறது நம்முடைய வேலை. என்னத்தான் சாட்ஜிபி ஏனாலும் இதை நம்ம வேலை செய்ய வைக்கிறது நம்முடைய வேலை. ஃபர்ஸ்ட் கிரியேட் டேட்டாபேஸ். நான் இதெல்லாம் கிரியேட் பண்ண போகிறேன்னா ஸ்வாம்பில் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ create a database first. ஓகே, எனக்கு அதெல்லாம் தெரியும். என்ன பண்ண சொல்கிறா? ஒரு யூசர் டேபிள், ப்ரொஃபைல் இமேஜ், நெக்ஸ்ட் போஸ்ட், லைக் டேபிள், கமெண்ட் டேபிள். ஓகே, so then how user will register கேட்போமே. அது யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அதே கொடுக்குறேன். db.php எல்லாம் சொல்லுது. லாகின் PHP சொல்லிட்டு லாகின் ஹோம் பேஜ் PHP நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட் நான் பாஸ் பண்ணி ஓகே நான் சாம்பை ஸ்டார்ட் பண்ணி விட்றேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ என்ன போர்ட்டில் இருக்குது? 8087 போர்ட்டில் இருக்குது அப்பாக்ஸ். ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. லோக்கல் ஹாஸ்ட் 8087 ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் மை PHP அப்படின்னு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் என்னெல்லாம் டேபிள் கிரியேட் பண்ண சொல்லுது? கிரியேட் டேபிள் யூசர். ஓகே, யூசர் டேபிள் கிரியேட் பண்ண சொல்லுது. டேட்டாபேஸ் நேம் வந்து சோஷியல் மீடியா எனக்கு சொல்லுது. ஸோ அந்த நேமே நம்ம கொடுப்போம். ஓகேவா? ஸோ அந்த நேமே நம்ம கொடுப்போம், சோஷியல் மீடியா. இதை போன சோஷியல் மீடியா காப்பி பண்ணியாச்சு. சாட்ஜிபி ஃபாலோ பண்ணுவோம். சோஷியல் மீடியா. ஓகே, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த டேட்டாபேஸை கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ SQL ஓப்பன் பண்ணிக்கோங்க. SQL ஓப்பன் ஆகிட்டு இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் என்ன கிரியேட் பண்ண சொல்கிறது? யூசர் டேபிள் ஐடி, யூசர் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ப்ரொஃபைல் இமேஜ் கிரியேட்டட். இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கோ. ஸோ டேட்டாபேஸ் கிரியேட் ஒரு டேபிள் கிரியேட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். இந்த டேபிள் போஸ்ட் டேபிளில் ஐடி, யூசர் ஐடி, கண்டென்ட், இமேஜ் கிரியேட்டட் ஃபாரின் கீ யூசர் ஐடி பாஸ் பண்ணிப்போம். ஓகே, அப்படியே காப்பி பண்ணியாச்சு. நம்ம வந்து
நெக்ஸ்ட் எஸ்கோர் என்ன கிரியேட் பண்ண சொல்லுது? டேபிள் லைக் டேபிள். பேஸ்ட் பண்ணியாச்சு. கோ. ஓகே, 3 டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. சோஷியல் மீடியாவில் லைக்கு, போஸ்ட்டு, யூசர் 3 டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறது? கமெண்ட் டேபிள் கிரியேட் பண்ண சொல்லுது. கமெண்ட் டேபிள் அப்படியே காப்பி பண்ணியாச்சு. இந்த டேபிளாக கிரியேட் பண்ணிக்கோம். லைக்கு, போஸ்ட், யூசர் இந்த டேபிளாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. கோ. ஸோ என்ன டேபிளாக கிரியேட் பண்ணியிருக்கோம்? 4 டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். கமெண்ட், லைக்கு, போஸ்ட், யூசர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பிஹெச்பி நம்ம பிஹெச்பியில் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிஹெச்பி இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிடுறோம். காப்பி பண்ணிவிட்டு நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். பிஹெச்பி இதை அப்படியே நம்ம ஜாம்ப் ஃபோல்டரில் நம்ம சேவ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து ஜாம்ப் ஃபோல்டரில் ஹெச்டி டாக்குமெண்ட்டில் சோஷியல் மீடியா அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த நோட் பேட் ஃபைலில் நம்ம சேவ் பண்ணணும். ஓகேவா? நம்ம தேடணும். ஹெச்டி டாக்குமெண்ட் பிகோனல்ல சாம்பிள் ஹெச்டி டாக்குமெண்ட் சோஷியல் மீடியா. ஓகேவா? ஸோ இதில் வந்து db.php இந்த நேமில் சேவ் பண்ண சொல்லியிருக்கு. அதனால் db.php நேமில் நம்ம சேவ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ க்ளோஸ் ரூட் எல்லாமே டிஃபால்ட்டாக தான் இருக்குது, எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அனதர் நோட் பேட் ரெடியாக ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். ஸோ அனதர் நோட் பேடில் அது என்ன க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கு? கிரியேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்கு. லாகிங் ஃபார்ம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு லாகிங் ஃபார்ம் நம்ம எடுத்துக்கிடுவோம். லாகிங் ஃபார்ம் எடுத்துகிட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவோம். அது என்ன மாதிரி செய்யப்பட சொல்லுது? login.php அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ அதே ஃபோல்டரில் தான் சேவ் பண்ணோம். login.php. ஓகேவா? சேவ் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்குவோம். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ register.php நம்ம சேவ் பண்ணி காப்பி பண்ணியாச்சு. இந்த நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. register.php நம்ம வேலை எல்லாமே எளிதாக்கிறதுக்கு ChatGPT. ஸோ இதோட டீப்சீக் வந்துக்குங்க. சைனா ப்ராடக்ட்னால யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம வந்து லாகிங் மட்டும் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து அந்த ஃபோட்டோக்குள்ளே போயாச்சு. சோஷியல் மீடியா ஃபோட்டோக்குள்ளே போயாச்சு. நான் அந்த Zokulhouse 8087 முதல்ல காமிச்செல்லாம் அந்த ஜாம் கண்ட்ரோலில் அதே போட்டு தான். ஓகேவா? இந்த சோஷியல் மீடியா ஃபோல்டர் இந்த லாகின் பேஜ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. லாகின் பேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நல்லாவே இல்லை. இதையும் நம்ம அதுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். QMe stylish login page இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. have a stylish login page. ஸோ கோட் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இன்பில்டு சிஎஸ்எஸ் தான் நல்லது. ஓகே, சாரி, ஸ்டாப் பண்ணிக்கோ. ஐ நீட் இன்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படின்னா கொடுக்கலாம். ஓகேவா? இன்டர்னல் சிஎஸ்எஸ் ஏதாச்சு இன்டர்னல் சிஎஸ்எஸோட கேட்போம், அதான் நல்லது. ஸோ க்ரியேட் பண்ணதா
அண்ட் மூணு விதமான சிஎஸ்எஸ் இருக்குது. இன்டர்னல் சிஎஸ்எஸ், இன்டேக் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் இதை முதல்ல கிரியேட் பண்ணிச்சு. ஓகேவா, நம்ம வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் கிரியேட் பண்ண சொல்லிடுறோம். அதாவது எக்ஸ்டர்னல் தான் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணனால கொஞ்சம் இதாகும். ஓகேவா, இதை லாகின் அப்படியே புதுசாக கோட் போட்டு இப்போ பார்ப்போம் என்ன மாதிரி வந்துருக்குன்ட்டு. அது அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஓகே ரிஜிஸ்டர் எவ்வளோ மார்க்கு. ஸோ ஓகே ரிஜிஸ்டரையும் நம்ம கேட்போம். கிவ் மீ ஸ்டைலிஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கேட்போம். கிவ் மீ ஸ்டைலிஷ் ரிஜிஸ்ட்ரேஷன். என்ன கிரியேட் பண்ணிச்சு அதே தான் கேட்கணும். இல்லாட்டா அது குழம்பிடும். ரொம்ப தெளிவாக கேள்வி கேட்கணும், இல்லாட்டா அதுக்கு குழம்பிடும். எல்லாமே ChatGPTல தெளிவாக கேள்வி கேட்கணும், இல்லாட்டா அது குழம்பிடும். ஸ்டைலிஷ் இன்டர்னல் சிஎஸ் அது நம்ம முதல்ல கொடுத்ததே அப்படியே எடுத்துக்கிறோம். இன்டர்னல் சிஎஸ் முதல்ல கொடுத்தோம்ல, அதுவாகவே நம்ம இதை எடுத்துக்கிடுது. இவ்வளோ வேகமாக கிரியேட் பண்ணது பாருங்க. நம்ம கிரியேட் பண்ணால் இவ்வளோ நாள் ஆகும் சிஎஸ்எஸ்லாம் போடுறதுக்கு. கிரியேட் பண்ணது எல்லாமே கிரியேட் பண்ணது. யாருனாலும் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். லாஜிக்கல் திங்கிங் இருந்தால் போதும். எனிஒன் கேன் கிரியேட். ஓகேவா, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பாருங்கள், சூப்பராகிட்டு பாருங்க. ஓகே என் தாமஸ்ன்னு போட்டுருவோம். தாமஸ் ஜபல் 7. ஓகேவா, ஸோ பாஸ்வேர்டு என்ன போடலாம். ஓகேவா, பாஸ்வேர்டு போட்டேன். என்ன பாஸ்வேர்டு போடலாம். பாஸ்வேர்டு ரெக்கவரி பண்ணுறதுக்குன்னு அது ஆப்ஷன் போட்டேன்னா அதுவும் வந்துடும். எல்லாமே இருக்குது. பாஸ்வேர்ட் சைன் அப் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. லாகின் பண்ணியாச்சு, ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஓகேவா, ரிஜிஸ்டர் பண்ண உடனே நம்ம பாஸ்வேர்ட் லாகின் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுக்கேன். ஓகேவா, ஹோம் பேஜ் தேடுது. ஹோம் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம், நம்ம கிரியேட் பண்ண அந்த யூசர் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிட்டா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, அழகா டேட்டாபேஸ் அழகா இன்சர்ட் ஆகிட்டு. டேபிளில் பார்த்தீங்கன்னா யூசர் டேபிள் கிளிக் பண்ணுறேன், அழகா கிரியேட் ஆகிட்டேன். ஓகேவா, டிஃபால்ட்டாக ஒரு ப்ரொஃபைல் பேஜ் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை கேட்போம். இப்போ பார்த்தீங்கன்னா லாக் அவுட் ஆப்ஷனும் இருக்குது, அதையும் நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். லாக் அவுட் சின்ன வேர்டு பண்ணாலும் கொஞ்சம் இதாகும், நல்லா காப்பி பண்ணுறேன் PHP. ஓகேவா, அதே ஃபோட்டோலாம் சேவ் பண்ணுறேன். இதை நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு. கிரியேட் ஸ்டைலிஷ் ஹோம் பேஜ். ஸ்டைலிஷாக கிரியேட் பண்ண சொல்கிறோம். ஓகேவா, ஸோ வேகமாக கிரியேட் பண்ணுறது. இதை காப்பி பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா, சேவ் home.php. ஓகே, இப்போ இதில் செக் பண்ணிப்போம். ஓகே, வெல்கம் தாமஸ். ஓகே, வந்துட்டு பாருங்க, வெல்கம். ஸோ ஹோம் பேஜ் கிரியேட் பண்ண சொல்லியாச்சு, கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம தான் என்னடா ஹோம் பேஜ் இப்படி நினைக்காங்க, நம்ம தான் அது வேலையாக பண்ணும். ஹோம் பேஜ் வந்து ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, எல்லாம் தானே. இது மாதிரி என்ன கொடுத்துருக்கு, இன்டர்னல் ரிஜிஸ்ட்ரேஷன்,
லாகின் ஹோம் பேஜ் ஸ்டைலிஷ் ஹோம் பேஜ். ஓகேவா, இவ்வளோதான் அதுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கு. இது நம்ம அதுக்கப்புறம் அது வேலை ஏவணும். என்ன வேலை ஏவணும்னா, நீ வந்து போஸ்ட் பேஜ் கிரியேட் பண்ணு அப்படின்னு நம்ம வேலை ஏவணும். கிரியேட் post page in home page. நான் கொடுக்குற இங்கிலீஷ் அதுக்கு புரியும். enhance home page user can create post. ஏற்கனவே கொடுத்ததான், அதுவே டேபிள் கிரியேட் பண்ணது பாருங்க. நம்ம கொடுத்த டேபிளாக பார்த்துக்கிடுவோம். போஸ்டில் இதில் என்ன இருக்குது, ஐடி யூசர் ஐடி கண்டென்ட் கிரியேட்டட், அதே இது இதில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஐடி கண்டென்ட் ஐடி யூசர் ஐடி கண்டென்ட் கிரியேட்டட் சேமாக செக் பண்ணி கண்டென்ட் கிரியேட்டட். ஓகே, சேம் தான், ஒரு பிரச்சனை இல்லை. Okay, update home page to allow user to create post. Create பண்ணி முடிச்சாச்சா? இதை காப்பி பண்ணி பார்ப்போம். இதை காப்பி பண்ணி இதே பேஸ்ட் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். create post. Hi, how you post. ஓகே, வந்துட்டு பாருங்க, சூப்பராக வந்துடுச்சு. ஓகே, இதுக்கு நம்ம திருப்பி வேலை ஏவோம். என்ன வேலைன்னா, நம்ம தான் அதுக்கு வேலை ஏவணும். இதில் ஐடி யூசர் ஐடிக்கு கண்டென்ட்டுக்கு கிரியேட்டட் இருக்குது. இதில் என்னெல்லாம் இருக்குது, ஒரே நிமிஷம். டேபிள் என்னெல்லாம் இருக்கு, கமெண்ட் இருக்கு, லைக் இருக்கு, போஸ்ட் இருக்குது. போஸ்ட் நம்ம போஸ்ட்ல என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்னும் லைக் இருக்குது. போஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஹவாரி வந்துட்டு இப்போ லைக் இருக்குது, லைக் யூஸ் பண்ணவே இல்லை. ஓகே, லைக் யூஸ் பண்ணு, அதை இன்ஸ்டேட் பண்ணுவோம். ஸோ வேர் இஸ் like and comment in home page. நம்ம தான் வேலை ஏகணும், அப்படின்னா அது வேலை செய்யும். பாருங்க, கமெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வித் லைக்ஸ் அண்ட் கமெண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இதே டேபிளாக இதில் வச்சுக்கணும், செக் பண்ணிவிடுவோம். ஒரு லைக்ஸ் கொடுத்துருக்கா, லைக்ஸில் என்னெல்லாம் இருக்குது, ஐடி யூசர் ஐடி போஸ்ட் ஐடி கிரியேட்டட், ஐடி யூசர் ஐடி கிரியேட்டட் சேம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமெண்ட்லையும் செக் பண்ணிடுவோம். கமெண்ட் ஐடி யூசர் ஐடி போஸ்ட் ஐடி கமெண்ட் கிரியேட்டட். ஓகே, சேம் தான். ஓகேவா, நோ ப்ராப்ளம். இப்போ கிரியேட் பண்ணி முடிச்சிட்டியா, செக் பண்ணி பார்ப்போம். இப்போ கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ என்னன்னாலும் ChatGPT வெப்சைட் ஈஸியாக நீங்களே க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஹோம் பேஜை அப்படியே அப்டேட் பண்ணுறேன். இதான் ஹோம் பேஜு, அப்படியே அப்டேட் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது எப்படி மாதிரி வருதுன்னு பார்ப்போம். ஓகேவா, இதில் லைக் வந்துட்டா, கமெண்ட் பண்ணலாம், ஆட் கமெண்ட். சூப்பர், நமக்கு நம்மளே கமெண்ட் போட்டோம். கமெண்ட் சூப்பர், அழகாக வந்துட்டு. செக் பண்ணி பார்ப்போம். லைக் ஒன் லைக் யார் யூசர் ஐடிக்கு வச்சு வந்திருக்கு. 1 லைக் கமெண்ட் அழகாக வந்துட்டா, கமெண்ட். ஓகே, சூப்பராக வந்துட்டு, கமெண்டோட வந்துட்டு.
ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து அழகாக க்ரியேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும், என்னடா ஃபோட்டோ இல்லையே அப்படின்ட்டு கேட்போம். அப்டேட் யூசர் டேபிள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ. நம்மள அல்டர் பண்ண சொல்லி பாருங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ண சொல்லுது. இந்த இடத்துல ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஒரு காலம் ஆட் பண்ண சொல்லுது. அல்டர் யூஸ் டேபிள் யூசர். ஓகேவா? யூசர் டேபிள் இருக்குது, இதுதான் யூசர்ஸ். இப்போ நம்ம வந்து டேட்டா பேஸை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டேட்டா பேஸ் சோஷியல் மீடியா கிளிக் பண்ணிட்டு எஸ்குவல் கொடுத்து இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிங்க. அதாவது டேட்டா பேஸை கிளிக் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா வரும் அல்டர் டேபிள் யூசர். ஓகேவா? கோ அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து யூசர் டேபிள் கொடுத்தீங்கன்னா என்ன வருது, டிஃபால்ட்டாக ஒரு இமேஜ் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ரெஜிஸ்டர்லேயும் மாற்ற சொல்லுது. ப்ரொஃபைல் ஃபோட்டோ இன் ஹோம் பேஜ் மாற்ற சொல்லுது. அப்டேட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்டேஷன் கேட்குது. அப்டேட் ஹோம் பேஜில் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இது நம்ம கேட்போமா, ஐ நீட் ஃபுல் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இன் ஹோம் பேஜ் தான். என்னால் தனித்தனியாக எனக்கு கொடுக்க தெரியாதுப்பா, நீனே தான். நான் என்ன கேட்டேன்னா ஃபுல் கோட் இன் ஹோம் பேஜ் வித் ப்ரொஃபைல் image updated full code home page இதே கொடுப்போம். அதுவே எடுத்துகிட்டு பாருங்க. யூசர் கேன் கிரியேட் போஸ்ட் லைக் எல்லாம் வந்துட்டு அப்ளை ஹோம் பேஜ். ஓகேவா? இது அப்படியே கிரியேட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மாற்றி விடுவோம். ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இருக்குல்ல, ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளது இது அப்படியே நம்ம மாற்றியாச்சு. நம்ம வந்து லாக் அவுட் பண்ணி பார்ப்போம். லாக் அவுட் ஆகும்படிக்கு சம்திங் ராங். இது நம்ம என்ன பார்க்கணும், ஹோம் பேஜுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் அப்படி அப்டேட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ப்ரொஃபைல் ஃபோட்டோ சூஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் என்ன மாதிரி அப்டேட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஹோம் பேஜ் வித் ப்ரொஃபைல் ஃபோட்டோ. ஓகேவா? ஹோம் பேஜை நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஹோம் பேஜ் அப்படி பேஸ்ட். இந்த ஹோம் பேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ இல்லை. ஓகேவா? நம்ம வந்து அப்டேட் பண்ணோம். அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வைக்கலை. ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து வச்சுக்கோமா. அது அப்டேட்குள்ளே கூலிங் இருந்ததே கொடுத்துருந்தானே. அப்டேட் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நோட் பேட் ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணி update.php அது பண்ணி சேவ் பண்ணுவோம். ஓகேவா? சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். அப்டேட் சூஸ். ஏற்கனவே உள்ள ஃபோட்டோ நம்ம எதுவும் கொடுக்கல, டிஃபால்ட்டாக நான் செட் பண்ணல. ஓகேவா?
ஃபோட்டோ அப்டேட் இமேஜ் சர்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபோட்டோ எங்கே அப்லோட் பண்ணணும் நம்ம சொல்லணும். அந்த கோடிங்கில் அது இதெல்லாம் நம்ம சொல்லணும், எங்கே அப்லோட் பண்ணணும், எந்த ஃபோட்டோ. ஸோ எப்படி சேவ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். சேவ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். யூஸர் சேஞ்சே ஆகலை. ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஓகே, இதில் இருக்கு, சேவ் ஆகிருக்குது. ஓகேவா? சேவ் ஆகிருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ஃபோல்டரில் சேவ் ஆகவில்லை. அது ஆக்சுவலாக இந்த இடத்துல இமேஜ் ஒரு ஃபோல்டர் கொடுத்து அந்த இடத்துல சேவ் பண்ண மாதிரி பார்க்கணும். ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிருக்கு, ஆனால் ஃபோட்டோவில் சேவ் ஆகலை. ஏன் சேவ் ஆகலைன்னு சொல்லி நம்ம வந்து இந்த கோடிங்கில் தான் பார்க்கணும். கோடிங்கில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் அப்லோட்ஸ், அது அப்லோட்ஸ்னு சொல்லி ஃபோல்டர் தேடி பார்த்துருக்கேன். அப்லோட்ஸ் நம்ம கொடுக்கல, இமேஜ் தான் கொடுத்துருக்கோம். இமேஜ் ஓகே, சேவ் பண்ணிடுவோம். சேவ் பண்ணிவிட்டு திருப்பி அப்டேட் பண்ண சொல்லுவோம். அப்டேட். ஓகேவா? ஓகே, நான் இமேஜ் சூஸ் பண்ணிவிட்டேன், அப்டேட் கொடுத்தாச்சு. அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருப்பி அது சொல்லும். ஸோ திருப்பி அது வந்து காமிக்கலை. ஸோ என்ன யாருன்னு சொல்லி நம்ம டீபக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு ஃபோட்டோ, இதில் வந்துட்டு, ஆனால் அந்த ஹோம் பேஜில் ஓப்பன் ஆகலை. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து இமேஜ்னு சொல்லி மாற்றணும். அதுலேயும் நீங்கள் வந்து இதில் நம்ம என்ன வச்சுருந்தோம், இமேஜ் தான் வச்சுருந்தோம். ஸோ இமேஜ். ஓகேவா? இப்போ வந்து ஹோம் பேஜில் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். வந்துட்டா ஃபோட்டோ. ஸோ we can easily create any website using ChatGPT. நம்ம அழகாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். ChatGPT மூலமாக வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து இதே மாதிரி தான் கொடுத்தோம்னா அழகாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லாக் அவுட் பண்ணிட்டோமோ தெரியல. ஓகே, தேங்க்யூ.